ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காதல் போதையடா நீ எனக்கு கதை கேட்டுட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ வாங்க கதையை தொடர்ந்து கேட்கலாமா? இது அத்தியாயம் 30. நான் உங்க ஆபீஸை சுத்தி பார்க்கலாமா? மாயா கேட்க, ஐயோ தங்கச்சிமா, என்ன இது? எங்க கிட்ட நீ இதெல்லாம் கேட்கவே தேவையில்லை. உனக்கு இல்லாத உரிமையா? எங்க வேணாலும் சுத்தி பார்த்துக்கோ என்று சஞ்சய் ஒரு வேகத்தில் சொல்லிவிட, மாயாவோ புருவத்தை நெறித்து புரியாது பார்த்தாள். என்ன, ஏதோ பல நாள் உங்க கூட பழகுன மாதிரி இவ்ளோ உரிமையா பேசுறீங்க? கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்து என் மேல இவ்ளோ பாசமா? மாயா சந்தேகமாக கேட்டது. பாபி மற்றும் சஞ்சயின் முகமே வாடிவிட்டது. இறுகிய முகமாக மாயாவை பார்த்த ரோஹன், மாயா, நீ வளர்ந்த சூழல் வேற, அதனாலதான் என்னமோ உனக்கு இப்ப யாரை பார்த்தாலும் சந்தேகமாவே இருக்கு. அதான் அன்னைக்கு சொன்னியே உன் மனசு, அதுகிட்ட கேளு, அது சொல்லும் இவங்க யாருன்னு என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு நகர, மாயாவோ அவனை அதிர்ந்து பார்த்தாள். மாயா, அவனை தப்பா எடுத்துக்காத, அவன் ஏதோ கோவத்துல என்று பாபி தயக்கமாக இழுக்க, தட்ஸ் ஓகே தரு, அண்ட் ஐம் சாரி என்று வருத்தமாக சொன்னவள், அப்போ நான் உரிமையாவே உங்க கூட ஆபீஸை சுத்தி பார்க்கலாம்ல? சட்டென்று அவள் சிரிப்புடன் கேட்க, பாபியும் சஞ்சயும் ஒரு சேர கண்டிப்பாக என்று கத்தி சொன்னார்கள். அப்போது ஹாய் மாயா என்ற கீர்த்தியின் குரலில் உற்சாகமாக திரும்பி பார்த்த மாயா, ஹே கீர்த்தி என்று அவளை அணைத்துக் கொள்ள, கீர்த்தியின் இதழ் முழுக்க புன்னகைதான். ஹே, நானே கால் பண்ணாலும் இந்த மாயா மகேஸ்வரியை வெயிட் பண்ண வைக்கிற ஒரே ஆள் நீதான் கீர்த்தி. உரிமையாக மாயா கடிந்து கொள்ள, அச்சோ சாரி மாயா என்ற கீர்த்தி மாயாவை இழுத்து பாபியை கண்களால் காட்டி, வேலையை ஒழுங்கா பார்க்கலனா இந்த டெரர் எம்டி திட்டும் என்ன என்று கிசுகிசுக்க, மாயாவோ வாயை பொத்திக் கொண்டு சிரித்தாள். இவர்கள் இவ்வாறு கூத்து போட்டு கொண்டிருக்க, இருவரையும் மாறி மாறி உறுத்து விழுத்து கொண்டிருந்தான் பாபி. எனக்கு ரொம்ப பசிக்குது, கேன்டீன்ல போய் ஏதாச்சும் சாப்பிடலாமா என்று மாயா கேட்க, ரோஹனோ நிமிர்ந்து அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான். அது மாயா, கேன்டீன் எதுக்கு? நீ என்ன வேணும்னு சொல்ல, இங்கே வர வச்சிடலாம் என்று பாபி சொல்ல, ஓ காட், எனக்கு இதெல்லாம் தெரியாதா? எனக்கு கேன்டீனுக்கு போய் சாப்பிடணும் போல இருக்கு. என் லைஃப்ல அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு நான் நினைக்காத நாளே இல்லை. ப்ளீஸ் பா ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் மாயா. ஓகே தங்கச்சிமா என்று சஞ்சய் பாபியின் புறம் திரும்பி, பாபி, கேன்டீன்ல எல்லாரையும் கிளியர் பண்ண சொல்ல, யாராச்சும் இருந்தா அது தங்கச்சிமாவுக்கு தான் டிஸ்டர்பா இருக்கும் என்று சொல்ல, முடியல ஏசப்பா, ப்ளீஸ் இதெல்லாம் வேணாம், என்னை கொஞ்சம் நார்மலா இருக்க விடுங்க என்று புலம்பவே ஆரம்பித்து விட்டாள் மாயா. நோ மாயா, அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஓ சேஃப்டி, கம்ஃபர்ட் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் கீர்த்தி சொல்லவும், மாயாவோ சலிப்பாக தலையாட்டி விட்டு அலைசை அழைக்க, அவளோ அறையிலேயே இருப்பதாக சொல்லவும், எதுவும் பேசாது அலைசை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அறையில் இருந்து வெளியேறினாள். கீர்த்தி, நீங்க அவங்க கூடவே இருங்க என்று பாபி சொல்லவும், அதற்காகவே காத்திருந்தவள் போல் மாயாவின் பின்னாலேயே ஓடினாள் கீர்த்தி. கேன்டீனில் யாரும் இல்லாததை பார்த்த மாயா சலிப்பாக, அடிச்ச, இதுக்கு அவங்க சொன்ன மாதிரி நாங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம், இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, டூ பேட் என்று சொல்ல, அவள் எதிரே அமர்ந்து கொண்ட கீர்த்தி, எல்லாம் உன் பாதுகாப்புக்கு தான் மாயா, நீங்க இருக்கிறப்போ அது அவங்க பொறுப்பு தானே என்று நிதானமாக கூறினாள். வாவ், நான் இங்க வர்ற வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்கும்னு. மாயா சொல்ல, அவளை கூர்ந்து பார்த்த கீர்த்தி ஏதோ யோசித்து, ஜிலேபி என்று மாயாவை மெதுவாக அழைக்க, சட்டென கீர்த்தியின் புறம் திரும்பியவள், என்ன சொன்ன என்று பதட்டமாக கேட்டாள். அது வந்து, நான் உன்னை ஜிலேபின்னு கூப்பிட்டுக்கவா? கீர்த்தி ஒருவித தயக்கமாக கேட்க, வாய்விட்டு சிரித்தவள், ஓ பெட் நேமா, தாராளமா கூப்பிட்டுக்கோ, பட் வெளியில எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டுறாத. ஆல்ரெடி நியூஸ் சேனல்ல என் பேரு தான் ஃபிளாஷ் நியூஸ்ல இருக்கு, இதுல இதை கேள்விப்பட்டாங்கன்னா அவ்வளோதான், என்னை முடிச்சு விட்டுருவாங்க என்று படபடவென சிரித்த வண்ணம் அவள் சொல்ல, கீர்த்தியின் மனமும் 5 வருடத்திற்கு முன்னிருந்த எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாத அந்த சாதாரண மாயாவிற்காகவே ஏங்க தொடங்கியது. நான் உன்னை கேட்கவா ஜிலேபி, நீ நீ ராக்கி அண்ணா பத்தி, ஐ மீன் ரோஹன் அண்ணாவை பத்தி என்ன நினைக்கிற என்று கீர்த்தி கேட்க, லேசாக புன்னகைத்தவள், ஓ
அந்த டெரர் பீஸுக்கு ரோக்கின்னு வேற ஒரு பேர் இருக்கா? அவரை பத்தி நான் என்ன நினைக்க? He's so weird. You know what? என்னை யாருமே திட்டினது கிடையாது. ஏன் குரலை உயர்த்தி கூட என் முன்னாடி பேச மாட்டாங்க. பட் ரோஹன் என்னை திட்டாத மீட்டிங்கே இல்லை. அண்ட் எப்போ பாரு என்னை முறைச்சிக்கிட்டு என்னை டெவில்னு திட்டிக்கிட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்ஃபேக்ட் அவரோட பார்வை கூட என்னை ஏதோ பண்ணது. எனக்கு தெரியல. அவர் என்னை திட்டினா கூட அவர்கிட்ட நெருங்க சொல்லிதான் என் மனசு சொல்லுது என்று அவள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக கீர்த்தியோ விழி விரித்து அவளை பார்த்து கொண்டிருந்தாள். மொத்தத்தையும் மறந்து போயிருந்தாலும் ரோஹன் மீதான அவள் காதல் உணர்வுகள் தானாகவே வெளிப்படுவதில் கீர்த்திக்குத்தான் அத்தனை அதிசயமாக இருந்தது. அடுத்த 1 மணி நேரம் அலுவலகத்தில் அங்கு இங்கு என கீர்த்தியுடன் சுற்றி பார்த்தவள் மீண்டும் அவளின் ரோஹன்ஜியை தேடி வர அவனோ மாயாவை தான் கணினி திரையில் சிசிடிவி வழியே பார்த்து கொண்டிருந்தான். மாயா உள்ளே வந்ததும் அலைபேசியை பார்ப்பது போல் ரோஹன் பாவனை செய்ய அவன் கண்களில் தெரிந்த அலைப்புறுதலிலேயே அவன் சிந்தனை வேறெங்கோ இருப்பதை கண்டு கொண்ட மாயா அடக்கப்பட்ட சிரிப்புடன் அவன் எதிரே வந்து அமர்ந்து கொண்டாள். என்ன மிஸ்டர் ரோஹன், உங்க கான்சென்ட்ரேஷன் இங்க இல்லையே? ஒருவேளை விட்டு போன உங்க காதலை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களோ? மாயா குறும்பாக கேட்க கீர்த்தியோ சிரிப்பை அடக்க பெரும்பாடுபட்டாள். அப்போது உள்ளே வந்த பாபியோ அவள் சொன்னதை கேட்டு, அது சரி, இருந்தா தானே விட்டுட்டு போக, சார் தான் காதல்னாலே கால் பெடர்ல பட ஓடுவாரே என்று கிண்டலாக சொல்ல மாயாவும் அப்படியா, பின்பு எதற்கிந்த மாறு வேஷம் என்கிற தோரணையில் ரோஹனை ஒரு பார்வை பார்த்து வைத்தாள். அவனும் எதையும் கண்டும் காணாதது போலிருக்க சஞ்சயோ ஏதோ தீவிரமாக யோசித்து பழைய விடயங்களை ஞாபகப்படுத்தினால் மாயாவுக்கு நினைவுகள் திரும்பிவிடும் என்ற நப்பாசையில் ரோஹனை பார்த்தவாறே, அப்படியெல்லாம் இல்லை. You know what, மாயா, ராக்கிய கூட ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ணுச்சு. அப்படியே பார்க்க ஒன்ன மாதிரியே இருப்பா. இவனை ரூஹி ரூஹின்னு கூப்பிட்டுக்கிட்டு இவன் என்ன திட்டுனாலும் சிரிச்சுக்கிட்டே இவன் பின்னாடியே தான் சுத்துவா. அவ்வளோ குறும்பு பண்ணுவா. இவ்வளோ டெரரா இருக்கான்ல, இவனே அவளை பார்த்து பயப்படுவான் என்று சொல்ல பாபியும் கீர்த்தியும் கூட மாயாவின் முகபாவனைகளை கூர்ந்து பார்க்க அவளோ ரோஹனின் முகபாவனைகளை தான் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். காரணம், ரோஹனின் முகத்தில் இருந்த இறுக்கம் அப்படி. கடும் பாறை போல் அவன் முகம் இறுகி ஒருவித ரௌத்திரத்தில் இருக்க அதை மேலும் சீண்டும் விதமாக ரோஹி என்று மாயா ரோஹனை அழைத்ததும் தான் தாமதம். அந்த அறையை அதிரும் வண்ணம் மேசையில் 2 கைகளையும் அடித்தவாறு தன் முழு உயரத்திற்கு எழுந்து நின்றான் அவன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் you will see my another face, Miss Maheshwari. That's enough என்று உச்சக்கட்ட கோபத்தில் ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்த ரோஹன் விறுவிறுவென அங்கிருந்து வெளியேற மாயாவோ அவனையே தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஐம் சாரி மாயா, அவன் இப்படி நடந்துக்குவான்னு நாங்க எதிர்பார்க்கல. அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்காத, அதான் எப்போ அவளை பத்தி பேசினாலும் இப்படி கோவப்பட்டுடுறான் என்று பாபி சொல்ல குறும்பாக புன்னகைத்த மாயா இன்ட்ரெஸ்டிங் என்று முணுமுணுத்து கொண்டாள். அலைசோ மாயாவையே முறைத்து பார்க்க மற்ற மூவரும் தான் இவள் இன்னும் மாறவே இல்லை என்ற ரீதியில் வியந்து பார்த்து கொண்டிருந்தனர். அன்று இரவு போதுண்டா, ரோஹனின் கையில் இருந்த மது போத்தலை பாபி பிடுங்க அவனோ விட்டாள்தானே. ஏற்கனவே 2 போத்தல்கள் காலி செய்தவன் 3வது போத்தலிலும் பாதி மதுவை காலி செய்திருக்க பாபிக்குத்தான் அவனை அடக்குவது முடியாத காரியமாகி போனது. குடிச்சு சாக போறியாடா? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? உன்னையும் கஷ்டப்படுத்தி எங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற. உன் கனவு செஞ்சதுக்கு முழுக்க நீ மட்டும்தான் காரணம் ராக்கி. எரிச்சலா இருக்கும்னு பார்த்தாலே என்று கத்திய பாபி அவன் கையில் இருந்த போத்தலை சுவற்றில் எறிய, எதுக்கடா அதை உடைச்ச? எதுவும் தெரியலன்னா பேசாத. என்ன சொன்ன? என் கனவு செதஞ்சதுக்கு நான் தான் காரணமா? சொல்லு என்று ரோஹன் போதையிலும் கோபமாக ஆக்ரோஷமாய் கத்த, பின்ன யாரா? நீ இல்லாம உங்க அப்பனா? அன்னைக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு ட்ரக்ஸ் எடுத்து பைத்தியக்கார மாதிரி பிஹேவ் பண்ணி உன் வாழ்க்கைய நீயே தாண்டா அழிச்சுக்கிட்ட. பாபியும் கோபத்தில் கத்தினான். இல்ல, நான் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த 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 என்று நிறுத்திய ரோஹன்
எதுவும் பேசாது அடுத்த மது போத்தலை எடுத்து மூச்சு விடாமல் குடிக்க, இவனை என்ன செய்தால் தகும் என்ற ரீதியில் அவனை உக்கிரமாக பார்த்து கொண்டிருந்தான் பாபி. இப்படியே 2 நாட்கள் உருண்டோடியது. ரோஹனும் பாபியும் சைட்டில் இருக்க, மாயாவும் ரோஹன் அங்கு இருப்பது தெரிந்தே சைட்டுக்குத்தான் சென்றிருந்தாள். ஆனால் அன்று போல் தனியாக இல்லாமல் ஏகப்பட்ட காவலர்கள் அவளை சூழ்ந்திருக்க, அவர்களை பேசி சமாளித்து ஒரு ஓரமாக நிற்க வைத்தவள் இருவரையும் நோக்கி சென்றாள். பாபியோ சிரிப்புடன் அவளை பார்த்திருந்தான் என்றால், ரோஹனோ அங்கிருந்த காவலர்களையும் அவளையும் அழுத்தமாக மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். ஹாய் தருண். ஹாய் மிஸ்டர் ரோஹன் என்று மாயா உற்சாகமாக சொல்ல, ரோஹனோ அவளை முறைத்து பார்த்து, நீ நிஜமாவே ஐரா கம்பெனிஸோட எம்டி தானா? ஏன்னா கார்பரேட் உலகத்தில் நம்பர் 1 இடத்துல இருக்கிற ஒரு கம்பெனி எப்படி அதை சின்ன புள்ளத்தனமாக நடந்துக்கிற ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒன்ன மாதிரி ஒருத்தி இதை ரன் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் மிஸ் மகேஸ்வரி, இந்த மாதிரி சைட்டுக்கு அடிக்கடி வர்ற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எங்கள் கூட மீட்டிங் வேணும்னா ஆல்ரெடி சொல்லி பழகுங்க. நாங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். அதை விட்டுட்டு ஏதோ பக்கத்து ரோட்டு பசங்களை பார்க்க வர்ற மாதிரி அடிக்கடி இப்படி வர்றது நல்லா இல்லை. நம்மளோட மீட்டிங் ஆஃபிஷியலாக இருக்கிற வரைக்கும் 2 பேருக்கும் நல்லது. இது வேலை நடக்கிற இடம். இங்கே நிற்கிறது கூட சேஃப் கிடையாது. இதில் நீங்கள் உங்கள் பிஏ கார்ட்ஸ்னு ஒரு ஊரையே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. மகேஸ்வரி, உங்களால் எங்கள் வேலை கெட்டு போகிறது உங்களுக்கு புரியலையா? எதுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? கோபமாக, அதே நேரம் கஷ்டப்பட்டு அதை அவளிடம் வெளிக்காட்டாமல் இழுத்து பிடித்து அவன் பேச, ரொம்ப சூடா இருக்கீங்க மிஸ்டர் ரோஹன் என்று பெருமூச்சு விட்டவள், எப்ப பாரு கால்ல சுடு தண்ணி கொட்டின மாதிரி இப்படிதான் கத்திட்டு இருப்பீங்களா? உங்க ஃப்ரெண்டு தானே தருண், எவ்வளவு ஸ்வீட்டா இருக்காரு. பட் நீங்க பாருங்க உங்களை நீங்களே என்று சலிப்பாக தலையாட்ட, ரோஹனும் இவ்வளோ என்று பல்லை கடித்து கொண்டு கோபத்தை அடக்கினான். இதை பார்த்து வாய்விட்டே சிரித்த பாபி, மாயா, ராக்கி பேசுகிற பேச்சுக்கு வேற கிளைண்டாக இருந்தால் வேற கம்பெனி பார்த்துட்டு இங்கேருந்து போயிருப்பாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இவன் கோவத்தால் சில கிளைண்ட்ஸ் கூட பிஸ்னஸ் விஷயத்தில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. பட் தி கிரேட் மகேஸ்வரி, இவ்வளோ திட்டு வாங்கியும் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாமல் இருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயம்தான். என்னால் நம்பவே முடியலை. நீ மாறவே இல்லை பேபி என்று தன்னை மீறி பாபி சொல்லிவிட, பிறகுதான் கடைசியாக சொன்னது நினைவில் வர, ரோஹனும் பாபியை எச்சரிக்கும் பார்வை பார்த்து வைத்தான். முகத்தில் எதையும் பிரதிபலிக்காது சாதாரணமாகவே இருந்த மாயா புன்னகைத்தவாறே, எனக்கு மிஸ்டர் ரோஹன் திட்டுறதெல்லாம் திட்டு மாதிரியே தெரியல தருண் என்று விட்டு ரோஹனிடம், ஐம் சாரி, நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கோவப்படும் போது முகமெல்லாம் செவந்து ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. இன்ஃபேக்ட் அதை பார்க்கறதுக்காகவே உங்களை சீண்டலாம் போல இருக்கு என்று மாயா சொல்லி சிரிக்க, ரோஹனோ நெற்றியை ஒரு விரலால் நீவி விட்டவாறு, ஆண்டவா, இந்த அம்னிஷா டெவல் மொத்தத்தையும் மறந்தோம் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. என்னை காப்பாத்தி இவகிட்ட இருந்த என்று உள்ளுக்குள்ளே புலம்பி தள்ளினான். அச்சோ, நான் இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். எனக்கு இங்க இருக்கிற கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மட்டும்தான். இவ்வளோ க்ளோஸா பழகிட்டு கூப்பிடல நான் எப்படி? இன்னும் 2 டேஸ்ல என்னோட பர்த்டே. உங்க ஆஃபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஹோட்டல்ல தான் என்னோட பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் டேட் தான். ஸோ நீங்க கண்டிப்பா வரணும். அண்ட் மறக்காம கீர்த்தி சஞ்சய் அண்ணாவையும் கூட்டிட்டு வாங்க, சரியா? நான் உங்களுக்காக கால்ல இன்வைட் பண்ணிருக்கேன், பட் இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடுங்க. மாயா சொல்ல, அலைசோ அவர்களுக்கான அழைப்பிதழ்களை கையில் கொடுத்தாள். முக்கியமா ரோஹன்ஜி நீங்களும் தான் வந்துருங்கன்னு மாயா குறும்பாக சொல்ல, எனக்கு வேற வேலை இல்லை, நான் வரமாட்டேன் என்று ரோஹன் சத்தமாக முணுமுணுக்க, அதில் சிரித்தவள், நீங்க வருவீங்க, ஓகே, உங்க எல்லாருக்காகவும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், see you guys என்று விட்டு ரோஹனை திரும்பி திரும்பி பார்த்தவாறே காரில் ஏறிக்கொண்டாள். ரோஹனும் அவளையே பார்த்திருக்க, கார் கண்ணாடியை கீழிறக்கியவள் ரோஹனை பார்த்து ஒற்றை கண்ணை சிமிட்டி புன்னகைத்து கண்ணாடியை திரும்பவும் மூட, பாபியோ இருவரையும் என்னடா நடக்குது இங்க என்ற ரீதியில் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். அடுத்து வந்த நாட்கள் மெல்ல மெல்ல நகர, பிறந்த நாள் விழாவுக்கு செல்வதற்கான நாளும் வந்தது. டே ரோக்கி, ரெடி ஆயிட்டியா?
சஞ்சய் வந்ததும் கிளம்பிடலாம் என்று சொல்லிக்கொண்டே ரோஹனின் அறையை பாபி எட்டி பார்க்க அவன் கண்களும் அதிர்ச்சியில் விரிந்து கொண்டது. காரணம், ரோஹன் இருந்த கோலம் அப்படி. சாதாரண உடையில் சிகரெட்டை புகைத்தவாறு அறையில் இருந்த தொலைக்காட்சியில் ரோஹன் கூடைப்பந்து விளையாட்டை பார்த்து கொண்டிருக்க அவனை பார்த்து அதிர்ந்த பாபி, அடப்பாவி, டேய் ரெடியாகாம இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக கேட்க அவனை அலட்சியமாக பார்த்த ரோஹன், எதுக்கு ரெடியாகணும்? ஆமா, நீ எங்க போற என்று சாதாரணமாக கேட்டு வைத்தான். என்னடா பேசிட்டு இருக்க? இன்னைக்கு மாயாவோட பர்த்டே, மறந்துட்டியா? அவளே நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கா, நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்காது என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் பாபி சொல்ல, ஓ என்று நீட்டி முழங்கியவன், சரி ஓகே, போயிட்டு வாங்க. பட் வரும்போது எனக்கு ஒரு நல்ல பிராண்ட் சரக்கு அங்க இருந்து எடுத்துட்டு வாங்க. என்னோடதெல்லாம் காலி ஆயிடுச்சு, இன்னும் ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு என்று விட்டு கட்டிலில் மல்லாக்க படுத்துக்கொள்ள அவனை முறைத்த பாபி, சரியான சேடிஸ்ட். அப்பவும் அவளை கஷ்டப்படுத்தின, இப்பவும் கஷ்டப்படுத்துற, ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது என்று கதவை அரைந்து சாத்திவிட்டு செல்ல மூடிய அறை கதவையே உணர்ச்சி துடைத்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் ரோஹன். ரோஹன் ஏன் மாயாவின் பிறந்தநாள் விழாவுக்கு செல்லவில்லை? ஒருவேளை இவனை அங்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மாயாவின் நிலை இதனால் என்னவாகிவிடும்? சஞ்சயும் பாபியும் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? தன் கடந்த காலத்தை எப்பொழுது உணரப் போகிறாள் மாயா? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.